திருப்பாவை பாசுரம் 8 பாடல். திருப்பாவை பாசுரம் 8 பொருள். மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே, அழகு சிலையே, கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்பு. திருவெம்பாவை பாசுரம் 8 பாடல். சிலம்பும் கூறுகு எங்கும் ஏழில் இயம்பூவள் சங்கெங்கும் கோழி சிலம்பும் கூறுகு எங்கும் ஏழில் இயம்பும் வெள் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் தீரவாய் வாழி இதென்ன உறக்கமோ வாய் தீரவாய் ஆழியான உடைமை ஆமாறும் யோவாரோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் தீரவாய் ஆழியான் அல்புடைமை ஆமாறும் யோவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரும் பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரும் பாவாய். திருவெம்பாவை பாசுரம் 8 பொருள். தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைப்படுகின்றன, நம் அண்ணாமலையார் கோயில் வெண்சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே. வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா?
அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு. விளக்கம்: இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர். பனி படர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல் ஆணவம், பொறாமை, அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து.